வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்னும் கொஞ்ச நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரும் வந்து வீட்டில் கொழுக்கட்டைலாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொழுக்கட்டை இந்த வாட்டி ஸ்பெஷலாக பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற கொழுக்கட்டை தேடி வந்திருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தேங்காய் வச்சு பண்ணுவாங்க, எள்ளு, வேர்க்கடலை, அப்படி இல்லைன்னா உப்பு கொழுக்கட்டை சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சாக்லேட்டு, இந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற கொழுக்கட்டை ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது காலங்காலமாக பண்ணிட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை சொல்லுவாங்க, உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை சொல்லுவாங்க. நம்ம பேசிக்காக 3 விதமான கொழுக்கட்டை பண்ணுறோம். இனிப்பு கொழுக்கட்டை தேங்காய் பூர்ணம் வச்சு பண்ணுறோம். அதுக்கப்புறம் உப்பு கொழுக்கட்டை உளுத்தம்பருப்பு உசிலி வச்சு பண்ணுறோம். அதுக்கப்புறம் அம்னி கொழுக்கட்டைன்னு அரிசி மாவில் சின்ன சின்னதாக பண்ணி தேங்காய் தாளிப்பு போட்டு அது பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இந்த 3 பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்ம உளுத்தம்பருப்பு உசிலி வச்சு உப்பு கொழுக்கட்டை பண்ணுறத பார்க்கணும். ஸோ இது வந்து எங்கள் அம்மாவுக்கு இப்போ வயசு வந்து 85 வயசாகுது. அவங்க அம்மா அவங்களோட அம்மா இது அப்படியே ஆண்டாண்டு காலமாக பண்ணிகிட்டு இருக்கிற ரெசிபி எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தா அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது, நல்ல வரவேற்பு இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து உப்பு கொழுக்கட்டையை உளுத்தம்பருப்பு உசிலியாக பண்ணி உப்பு கொழுக்கட்டையாக பண்ணி இப்போ பிஸ்னஸில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பு என்ன பண்ணனா நல்லா ஊற வச்சு அரைச்சி அது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அவிச்சிடுறாங்க. அவிச்சு தாளித்து அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் பண்ணுறாங்க. ஸோ உளுந்த வெந்து வரும்போது நல்லா ட்ரை ஆகிடும். இட்லி எப்படி இருக்கோ இட்லி மாதிரியே தான் அது ட்ரை ஆகிடும் நல்லா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அதை உதுத்துட்டு இதில் போட்டு உசிலியாக பண்ணிடுவோம். அதே டைமில் மாவு மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணனா கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? வாசனையும் இருக்கும், மாவு வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. அந்த கொழுக்கட்டை எல்லாரும் வீட்டில் பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணுவோன்னா அந்த மேலே இருக்க அந்த லேயர் இருக்குல்ல, திக்காக இருக்கும். அப்போது கடிச்சு சாப்பிடும்போது அந்த மாவு தான் அதிகமாக தெரியும். அந்த டைமில் வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து எப்படி வைக்கணும், அதை எப்படி பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அது நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணும். இதே வந்து கொழுக்கட்டை மாவுக்கு இந்த வெந்நீர்லேயே அரிசி மாவு போட்டு அந்த சூட்டோட கிண்டணும். அப்போ தான் அந்த பாதி வேக்காடு இதுலேயே ஏறிட்டு வரும். ஓகே. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டார்ச் வெளில வந்து அந்த பசை வந்தால் தான் உங்களுக்கு சொப்பு பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஓகே. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸும் வரும் தோல். நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், யூனிக்கான விஷயம் நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரப்போறாங்கன்னா திரு ஸ்ரீதர் நாராயணன், மிஸ்ஸஸ் அருணா, இவங்க 2 பேர் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி வந்து 2 ரெசிபிகள் யூனிக்கான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறோம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதம் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஆமாம். இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எஸ், பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? ஆமாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி மாவு 1 கிலோ, உளுத்தம்பருப்பு 1 கிலோ, பச்சை மிளகாய் 250 கிராம், கருவேப்பிலை ஒரு பிடி, அதுக்கப்புறமா பெருங்காயம் 1 சிட்டிகை, எண்ணெய் வந்து ஒரு 100 ml எண்ணெய் போட்டு, கடுகு 2 டீஸ்பூன், உப்பு வந்து 40 கிராம்லேருந்து 60 கிராம் வரைக்கும் நம்ம போட்டுப்போம் 1 கிலோ உளுந்துக்கு. இப்போ ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு வந்து நல்ல குவாலிட்டி உளுத்தம்பருப்பு வேணும். மெயினாக இட்லிக்கு நம்ம என்ன மாதிரி குவாலிட்டி உளுத்தம்பருப்பு வாங்குறோமோ அந்த குவாலிட்டி வேணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா உதிராக ஒரு நாள் பிசுறு மாதிரி ஆகிடக்கூடாது. அந்த உளுத்தம்பருப்பு குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் ஊற வச்சு அரைக்கும் போதும். அதேமாதிரி ரொம்ப நேரம் ஊறவும் வச்சிடக்கூடாது. அது அப்படியே? ஆமாம். ஓகே. அந்த இது போயிடும், அதோட தன்மை, பசத்தன்மை போயிடும் அதில். ஸோ அதிக நேரம் ஊற வச்சாலும் உங்களுக்கு பசத்தன்மை போயிடும். எவ்வளோ நேரம் ஊற வச்சா? ஒரு 20 minutes to 30 minutes ஊறினா போதும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதாவது நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த உளுத்தம்பருப்பு அரைக்க போகிறோம். ஓகே. இது அரைக்கும் போது வந்து அதோட பக்குவம் எப்படி சேர்க்கணும் முக்கியமாக? இதுக்கு வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. தண்ணி தெளிச்சு தான் அரைக்கணும். தண்ணி வேணுங்கிற தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஆரம்பத்துலேயே அரவை ஏற கொஞ்சம் தெளிச்சுக்கணும். அது மாதிரி நைஸாக அரைச்சிடக்கூடாது, கோர்ஸாக தான் இருக்கணும். உளுத்தம்பருப்பு 1-2 தெரியணும், நைஸாகவே அரைச்சிடக்கூடாது. அப்போ தான் அது உதிராக வரும். தண்ணி தெளிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக அப்படியே லூஸாக அந்த மாதிரி உளுத்தம்பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஓட அந்த கெட்டித்தன்மை வந்தது. கையில் எடுத்துக்காம. சரி, ஓகே. இப்போ வந்து இதை எடுத்துட வேண்டியதுதான். ஓகே. இதை எடுத்துட்டு பச்சை மிளகாயை நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதுக்கு வேணுங்கிற உப்பையும் போட்டு 2யும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியது தான். சரி. அப்போ அந்த பச்சை மிளகாய் அரைக்கிற பக்கம் பச்சை மிளகாய் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வேணுமோ அரைச்சிக்கலாம். அதை முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சோன்னா காரம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இதில். சரி. அப்போ எனக்கு பச்சை மிளகாய் அரைச்சிட்டு எனக்கு அங்கே ஸ்டீமிங் பண்ணுறீங்கல்ல, அந்த இடத்துல எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் எவ்வளோ ஸ்டீம் பண்ணுறது சொல்லிக்காமீங்க. பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கோம். ஓகே. உப்பு போட்டு அரைச்சிட்டோம். அதை வந்து இப்போ உளுந்தில் அரைச்சி எடுத்து உளுந்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். சரி. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கோம், ரைட்டா? ஆமாம்.
சரி ஓகே. இப்போ இந்த பச்சை மிளகா அரைக்கும் போது எதுக்காக உப்பு போடுறீங்க, என்ன காரணம் அது? அரைக்கும் போதே உப்பு போட்டோம்னா மிளகாவில் உப்பு போட்ட உடனே அது கொஞ்சம் தண்ணி விட்டுரும். ஸோ நம்ம தண்ணி விடுறது கம்மியாக விட்டுட்டு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா நிறைய தண்ணி விட்டோம்னா நீர்த்து போயிடும். ஓகே. அதனால தண்ணி விடுறது கம்மியாக்கிறதுக்காக உப்பு போட்டோம்னா மிளகாயே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அரவை நல்லா ஏறும். அதனால விஷயம் பார்த்துங்க, நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. அவங்க வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. இந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? அதுதான். ரைட். ஓகே. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோமா? இப்போ வந்து இந்த பச்சை மிளகாயை வந்து இந்த உளுந்துல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அரைச்சி வச்சிருக்க அந்த பச்சை மிளகாவும் இதில் போட்டுறோம். ஸ்டீமிங் ஏரியால சுடுன்னு இருக்குது பக்கத்தில் சட்டிலாம். தெரியுதான் தெரியல, ஆன் பண்ணி விட்டு நல்ல சூடுங்க. ஸ்டீம் கரெக்டாக வந்துட்டு இருக்கு. ஓகே. இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே அந்த ட்ரேயில் போட்டு வேக வச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஆமாம். ஓகே. அப்போ அந்த உப்பு அந்த காரம் எல்லாமே எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் மிக்ஸ் பண்ணிடுறோம். ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே. இது வந்து பேக்கிங் ஷீட், சிலிக்கான் எடிபிள் சிலிக்கான் ஷீட்டு. இது 450 டிகிரிஸ் வரைக்கும் ஹீட் ஆனாலும் ஒன்றும் ஆகுது. கேக்கு இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த தட்டில் ஒட்டாமல் வரதுக்காக நம்ம வந்து எண்ணெய் தடவறதுக்கு பதிலாக இதை போட்டு யூஸ் பண்ணுறோம். சரி ஓகே. இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஷீட்லாம் இருக்காது. ஆமாம். நம்ம வந்து கடா துணி இருக்கும்ல, தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு போட்டோம்னாலும் அது ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா வாழை இலை வச்சுக்கலாம். துணி போட்டால் பயங்கரமாக ஓட்டும். ஓகே. ஒன்றும் தட்டிலேயே எண்ணெயை தடவிட்டு போட்டோம்னா கேக் மாதிரி வந்துடும். இல்லைன்னா வாழை இலை இருந்தால் வாழை இலை போடலாம். ஆப்ஷன் இல்லாதவங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் சமக்காரம் சார் போடும்போது நல்ல காரம். அது பச்சை மிளகாயோட காரம். இது ஊசி மிளகாயாக இருந்தால் இன்னும் காரமாக இருக்கும். அதனால தான் அதை கம்மி பண்ணணும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. இன்னும் அந்த அல்வா பக்குவத்தில் இருக்க மாதிரி எடுத்து போடுறோம். ஆமாம், அதான் இதுதான் இன்னும் குறைப்பான இருக்கு பாருங்க. அந்த உளுந்தோட இது தெரியும். ஓகே. இது வந்து இப்போ வேகும் போது அப்படியே பெருசாக ஆகிடும் அது. சரி ஓகே. அதனால நம்ம ஹைட் கம்மியாக தான் போடணும். ஓகே. இது ட்ரேக்கு மேலே வந்துடும். ஃப்ளஃபியாக வருமா? ஃப்ளஃபியாக வரும். ஓகே. இப்போ இது மாதிரி ட்ரேயில் போட்டு முடிச்ச பிறகு நம்ம வந்து ஸ்டீமரில் போட்டு உள்ள வைக்கிறோம். எவ்வளோ நேரம் ஸ்டீம் பண்ணுறோம்? ஒரு 30 to 35 மினிட்ஸ். நல்லா ட்ரை ஆகணும். ஜாஸ்தி ஆனாலும் தப்பு இல்லை. ட்ரை ஆக நல்ல உதிராக வரும். சரி. ஸ்டீம் ஆகிற நேரத்தில் வந்து நம்ம குழக்கட்டைக்கு வேணுங்கிற அரிசி மாவை வந்து நம்ம கிண்டிட்டு போகிறோம். சரி ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இதில் தண்ணி ஊற்றி அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அதில் எண்ணெயும் உப்பையும் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெயும் உப்பையும் போட்டுட்டு இதுலேயே அந்த அரிசி மாவை போட்டு கிண்டணும். அதுதான் வித்தியாசம் உங்களுக்கு. ஓகே. இதே வந்து இடியாப்ப மாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அரிசி மாவில் வெந்நீர் தெளித்து பிசைவோம். ஆமாம், ரைட்டு. ஆமாம். இதே வந்து குழக்கட்டை மாவுக்கு இந்த வெந்நீர்லேயே அரிசி மாவு போட்டு அந்த சூட்டோட கிண்டணும். அப்போ தான் அந்த பாதி வேக்காடு இதுலேயே ஏறிட்டு வருது. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டார்ச் வெளில வந்து அந்த பசை வந்தால் தான் உங்களுக்கு சொப்பு பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஓகே. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸும் வரும் தோல். இது முக்கியமான விஷயம். சில பேர் வீட்டில் கொழுக்கட்டை பண்ணும்போது என்ன பண்ணோன்னா அந்த கொழுக்கட்டை வந்து உள்ள ஸ்டஃபிங்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒன்று அந்த கொழுக்கட்டை லேயர் வந்து திக்காக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி சூடு ஆடுறதுக்கு ட்ரை ஆகிடும். அது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ நேரம் வெந்தாலும் அந்த வெள்ளி தோல் வந்து கட்ட மாதிரியே இருக்கும். அது வந்து இங்கே மாவு கிண்டும் போதே அந்த பக்குவம் வந்தால் தான் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஓகே. அது அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மாவு அதிகமான மாதிரி இருக்கும், ஹார்டான மாதிரி இருக்கும். இப்படி பண்ணால் சாஃப்டாகவே இருக்கும். ஓகே. இடியாப்பத்துக்கு மாவும் கொழுக்கட்டை மாவும் அரிசி மாவு அதே தான். ஆனால் வந்து கிண்டுற விதத்தில் வந்து அந்த வித்தியாசம் வரும். சரி ஓகே ஃபைன் டன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற போகிறோம். இப்போ 1 கிலோ மாவு இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம். அதுக்கு தண்ணி 2 லிட்டர் தண்ணி. 2 லிட்டர் தண்ணி. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஆமாம். இப்போ இந்த தண்ணி ஊற்றுற மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியமாக. மெஷர்மெண்ட் கண்டிப்பாக முக்கியம். இல்லைன்னா அரிசி மாவு அப்படியே ஜொய் மாதிரி ஆகிடும். பட் குக் பண்ண இருக்க கெட்டியாகும் இல்லை? இல்லை அந்த மாதிரி ஆகாது. ஒரு தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது தனியாக தெரியும். அது என்ன டைப்பாக ஆகாது. ஓகே. டைட்டாக ஆகாது. சரி ஓகே. இது வந்து 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி கணக்கில் தண்ணி ஊற்றி தண்ணியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து 1 கிலோக்கு 2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. இதில் வந்து இப்போ வந்து ஒரு 50 ml தேங்காய் எண்ணெயும் ஊற்றலாம். சரி ஓகே. இப்போவே தேங்காய் எண்ணெயும் இந்த தேங்காய் எண்ணெய். ஆமாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுக்கு என்ன காரணம்? வாசனையும் இருக்கும், மாவு வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுக்கு அளவு இருக்கா? இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நம்ம வச்சுமா ஒரு 50 ml விட்டுக்கலாம் ஒரு கிலோ. ஓகே. 50 ml தேங்காய் எண்ணெய் வாசனைக்கு. அதுக்கப்புறம் மாவு ஒட்டாமல் வரும். அப்படி நல்லா அந்த பதம் வந்து நல்லா வரும். சரி ஓகே. கொஞ்சம் கொதி வந்த உடனே இதுலேயே உப்பையும் போட்டுருவோம். சரி ஓகே. நீங்கள் வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருப்பீங்க. பயங்கர பிஸியாக இருக்கும். 1 வீக் முன்னாடியே ஆர்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து முன்னாடியே செஞ்சு வைக்கிற பண்டமும் கிடையாது. ஸோ அன்றைக்கி நைட்டுலேருந்து காலையில் வரைக்கும் எல்லோரும் காலையிலேயே வேறு பூஜை போடுவாங்க. அதனால் காலையில் 8-9 மணிக்குள்ளே எல்லோரும் வேணுமாங்க. ஸோ அன்றைக்கி நைட்லேருந்து காலையில் வரைக்கும் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த ஆர்டர்ஸ் தான் எடுத்து பண்ணுவோம். ஓகே. நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி முடித்த பிறகு எனி டைம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக கொழுக்கட்டை தருவாங்க. கொழுக்கட்டை மட்டும் இல்லாமல் நீங்கள் சேவை அந்த
வெஜிடபிள் பிரியாணி சேவை, லெமன் சேவை, புளியோதரை சேவை, தக்காளி சேவை, இன்னும் மறக்கலாம் பார்த்தீங்களா, தேங்காய் சேவை, அப்புறம் இட்லி பொடி. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இட்லி பொடிலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் யார் கேட்டாலும் வந்து பண்ணி தரோம். மோர் கூழ் பண்ணி தரோம், மோர் களி. அதுக்கப்புறம் அம்னி கொழுக்கட்டை பண்ணுறோம். ஆமாம், கொழுக்கட்டையிலே அம்னி கொழுக்கட்டையும் பண்ணுறோம். அது விநாயகர் சதுர்த்திக்கு பண்ண மாட்டோம். ஸ்வீட் கொழுக்கட்டை தான் விநாயகர் சதுர்த்தி. உப்பு கொழுக்கட்டை கூட பண்ணுறதில்ல. நான் ஆர்டர்ஸ் நிறையா வரனால செய்ய முடியல. ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு சுவையும் இருக்கும், அதே டைமில் வந்து அதோட அந்த பொருளோட வேல்யூவும் இருக்கும். அதான் விஷயம். எஸ்பெஷலி உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை இப்போ நம்ம அரைச்சி உடனே பண்ணணும். பண்ணினாலும் அதை வந்து ஒரு 6-7 ஹவர்ஸ்க்குள்ளே அதை கன்சியூம் பண்ணிடணும். பண்ணி வச்சுருந்தோன்னா உளுத்தம்பருப்பு நூல் கோத்துக்கும், அப்படியே அது கெட்டு போயிடும். அதனால் அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் கிடையாது. நம்மளே எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அதில் ஆட் பண்ணுறதில்ல, அதனால் அது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஓகே, ஃபைன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. சரி, இன்னொன்று அந்த தேங்காய் வாசம், தேங்காய் வாசனை கமகமான வருது. கமகமான கொதிக்க. ஆமாம். இப்போ வந்து இதுக்கு அந்த 1 கிலோக்கு 1 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கோம். சரி, அந்த உப்பை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டுடலாமா உப்பு? இப்போ வந்து தண்ணி கொதி வந்து உப்பும் போட்டோம். ஓகே, அடுத்தது இந்த அரிசி மாவை போடலாம். ஆமாம். ஓகே, இப்போ நான் கொஞ்சமாக போடணுமா எப்படி, இல்லை ஒரே மிக்ஸ் பண்ணலாம்? அப்படியே கொஞ்சமாக போட்டுட்டு வரலாம். பட் நிறைய போட்டாலும் அது எப்படியுமே இன்னொரு ஆள் சட்டியை பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா மிக்ஸ் பண்ணணும், டைட் ஆகிடும். நான் பிடிக்கிறேன். ஆமாம், க்ளவுஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, ரெடியாக வச்சுருக்கோம் க்ளவுஸ்லாம். இதை போட்டுட்டுமா? சரி, போட்டுருங்க. ஓகே, இன்னும் அடுப்பு அணைக்கலை. இந்த கொதி வரணும். இந்த கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுப்பு அணைக்கணும். இப்போ வந்து அடுப்பு அணைச்சிடலாமா? இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடலாம். சரி, ஓகே. அணைச்சிட்டு இன்னும் நல்லா டைட்டாக கிண்டணும். ஓகே, விட்டு போகாமல் கிண்டணும். விட்டு போகாமல். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு தண்ணியும் தெரியுது. அது வந்து எல்லாம் ஒன்றும் ஆகும். அதாவது அந்த தண்ணி ஊற்றின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 2 செகண்ட் இருக்கும், போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த அரிசி மாவு வேகிற வாசனையும் வரும். நல்லா தேங்காயும் இந்த அரிசி மாவும் ஓகே நல்லா வெந்து வர வாசனை வரும். அப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறீங்களா எனக்கு? ஆமாம், சரி, ஓகே. ஆமாம், அவ்வளோதான் சார். அது அவ்வளோதாங்க. ஆமாம், ஓகே. இப்போ பதம் வந்துருச்சு. இது டக்குன்னு மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஆமாம். நம்ம வந்து இப்போ மாவை எடுத்து நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே ஒட்டவே ஒட்டாது. காமிங்க. ரைட், ஒட்டாத பக்கம். அதுதான். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம சூடு ஆறின போய் தான் பிடிக்கணுமா? எப்படி கொஞ்சம் சூடு ஆறினா தான் இதை திருப்பி லேசாக ஒரு க்ளவுஸை போட்டுட்டு நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை சொப்பு பண்ணுறதுக்கு சௌரியமாக. பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. தெரியுது உங்கள் கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக இருக்குது காரணம். அதுதான். அடுத்தது இப்போ உளுந்து அரைச்சி வேக வச்சிருக்கோம். ஓகே, அதை போய் நம்ம எடுத்துருவோம் வந்து உஸ்லி பண்ணி அதை ஸ்டஃபிங்காக பண்ணி இதில் சொப்பு பண்ணி அதை பண்ணிடலாம். சரி, ஃபைன். அப்போ போகலாமா? போகலாம் சார், வாங்க போகலாம். ரெடியாக இருக்குமா? ஓகே, ஆவி பறக்குது. ஆமாம். கேக் மாதிரி இருக்குது. நல்லா உணர்ந்து போயிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். ஓகே, இந்த டோக்லா மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது பாருங்க. ஓகே, இது இன்னும் ஆறணும், நல்லா ஆறணும். ஓகே, இதை வந்து ஆற விட்டுட்டு உதுத்தோன்னா நல்லா உதிர் மாதிரி உப்புமா மாதிரி உதிர்ந்து. ஓகே, அதுக்கப்புறமா அது சட்டியில் போட்டு உஸ்லி. ஓகே, இப்போ வந்து நம்ம சூடு ஆறின பிறகு தான் நெக்ஸ்ட் வந்து தாளிப்பு போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். நல்லா ஆறணும். இப்போ எது பண்ணினாலும் குழன்னு ஈசுவோம். ஓகே, அதனால நல்லா ஆற வச்சுட்டு உதுத்தா தான் அது உதிராக வரும். சரி, ஓகே. அந்த உளுத்தம் பருப்பு நல்லா வெந்த பிறகு அதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், அதாவது சூடு ஆறின பிறகு அப்படியே திருப்பி போட்டு நல்லா நல்லா உதுத்து வச்சுருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு அடுத்தது இதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம். எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணல, கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. ஆமாம், லேசாக இது சட்டியில் இது பண்ணுறோம். கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தாலும் தவறு இல்லையா? கூட இருந்தாலும் தவறு இல்லை. அப்படியா? ஆமாம், எண்ணெய் கூட இருந்தாலும் தவறு இல்லை. ஏன்னா மினிமலிஸ்டிக்காக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அவ்வளோ. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட போகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். ஓகே, போட்டோன்னு டப்புன்னு நல்லா பொரிஞ்சு வர பாருங்க. அடுத்தது ஒரு சிட்டிகை பெருங்காயம். ஆமாம், பெருங்காயம் ரொம்ப சிம்பிள் தலைப்பு தான். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதுக்கப்புறம் இதை நல்லா இது பண்ணி பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஓகே அந்த உளுத்தம் பருப்பை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டும். அவ்வளோதான் உஸ்லி. அவ்வளோதான். ஃபைன்.
ரொம்ப நாள் குக் பண்ண அவசியம் இல்லை. ரொம்ப வேக அது ஏற்கனவே வெந்தது தான். தாளில் போட்டு மிக்ஸ் ஆமாம், ஜஸ்ட் அந்த வாசனை வரத்துக்கும் அந்த ஓகே அந்த உதிராக இன்னும் நல்லா வரும். இந்த மாதிரி இதில் இந்த கடலைப்பருப்புலாம் போடலாமா? கடலைப்பருப்பு வேணும்னா போடலாம். கடிக்கும் போது அது இடையில கடிச்சுன்னு இருக்கும். தேவைப்பட்டா போடலாம். ஜென்ரலாக இது உள்ள சாஃப்டாக தான் இருக்குங்கிறனால நம்ம அது போடுறோம். வரமிளகா தேவையில்லை. இது உளுத்தம்பருப்பு போட மாட்டோம். கடலைப்பருப்பு பண்ணினோம்னா அது வரமிளகா. வெறும் கடலைப்பருப்பு வச்சு பண்ணலாம். வெறும் கடலைப்பருப்பு வரமிளகா வச்சு பண்ணலாம். உளுத்தம்பருப்புலேயே வரமிளகா போட்டும் பண்ணலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக. அந்த ரெசிபி எப்படி சொல்லுங்கள், நான் பண்ணி காட்டுறேன். ஆமாம், நான் உங்களுக்கு வந்து கடலைப்பருப்பு வச்சு பண்ணுற இந்த கொழுக்கட்டையும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃபைன். இதே மாதிரி தான் கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சிட்டு அரைக்கும் போதே வரமிளகாயும் அந்த தண்ணியிலே ஊற வச்சுட்டோன்னா சிவப்பு அந்த கலர் நல்லா இறங்கும். ஆமாம், அதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சி எடுத்து இதே மாதிரி வேக வச்சு. கடலைப்பருப்பில் வச்சு பண்ணுற ட்ரெடிஷ்னலான ரெசிபியா? அது ரொம்ப இல்லை. கொழுக்கட்டை பிரதானமாக இதில் தான் பண்ணுவோம். உளுத்தம்பருப்பில் தான் பண்ணுவோம். சரி. கடலைப்பருப்பு நிறைய இது அவங்க அது இந்த ஃபியூஷன் ஃபுட் மாதிரி பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே நல்லா உதிராகிடுச்சு. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் குக்காக இன்னும் உதிராகிடும். ஓகே, டேஸ்ட் பண்ணலாமா சார்? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சார். அது கொடுங்க. ஏன்னா இதில் வந்து வெறும் அந்த உளுத்தம்பருப்பு அரைச்சதை வந்து ஃபஸ்ட்டே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க சொன்னாரு. நல்லா காரமாக இருந்தது. தாளிச்ச பிறகு காரம் கம்மியாக சொல்லி கம்மியாகும் சொல்லி இப்போ எப்படி சொல்லி நம்ம பார்த்துடலாம். தாளிச்ச பிறகு அந்த காரம் அப்படியே அடங்கி இருக்கும். காரமே 80% காரம் இல்லை. ஆமாம், இது நல்லா சாஃப்டாக இருக்குது. மெதுன்னு இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் வயசானவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதை வந்து நம்ம அடுத்த உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அந்த மாவில் வந்து சொப்பு பண்ணி அப்படியே பண்ணலாமா? ஆமாம். ஸ்டஃபிங் பண்ணி ஆமாம், ஸ்டஃபிங்க்கு அதை சின்னதாக உருண்டை பிடிக்கணும். அதுக்குள்ளே இந்த மாவை நான் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுடுறேன். பிசைஞ்சால் தான் சாஃப்டாக இருக்கும் அது. சரி, ஸோ அதனால் நான் மாவை கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுடுறேன். நீங்கள் அதை சின்னதாக உருட்டிட்டிங்கன்னா நம்ம பண்ணிடலாம். சரி, நீங்கள் பண்ணுங்கள். அப்போ நான் சின்னதாக பண்ணுவேன். சின்னதாக பண்ணிடுறேன். பிடிச்சி இதில் வச்சுலாமா? ஆமாம், பிடிச்சி அதில் வச்சுருங்க. ஃபைன். இது வந்து கொழுக்கட்டை வந்து நம்ம வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணால் 4-5 பேர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம், இது ஒரு ஆள் பண்ணுற பொருளே இல்லை. மினிமம் 3 பேராவது வேணும் கொழுக்கட்டை செய்ய. டக்கு. ஆமாம், 3 பேர் இருந்தாலுமே லென்த்தி ரெசிபி. முன்னாடியே பிளான் பண்ண நினச்ச உடனே பண்ணுற பொருள் கிடையாது. முடியாது. அதே மாதிரி சூடாக சாப்பிட்ற பொருளும் இல்லை. இது ஆற வச்சு சாப்பிட்ற பண்டம் தான் அது. இது ஆமாம். ஓகே, இப்போ இந்த மாவு ஓரமாக வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ணலாம். சரி, ஓகே, பிடிக்காது. ஆமாம், மாவு வந்து சாஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீ அடுத்து இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணி அப்பளம் மாதிரி ஆகும். அதை வந்து அதை பண்ணிவிட்டு இந்த சொப்பில் வச்சு கொழுக்கட்டையை. ஓகே, சின்ன பீஸாக கட் பண்ணுறோம். ஆமாம், கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துடுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸ் பண்ணிவிட்டு. ஓகே, நல்லா மெலிசாக இருக்குது. மெலிசாக இருக்கும். ஆமாம், அந்த கொழுக்கட்டை சொல்லும் போது வந்து அந்த பர்டிகுலராக வந்து அந்த திக்னஸ் இல்லை இதில். ஆமாம், நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது வந்து திக்காக இருக்கும். ஆமாம், சரி, இது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது இல்லைன்னா கையிலே கூட பண்ணலாம். கையிலேயும் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். கையில் பண்ணோன்னா இன்னும் திக்காக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பீடு கொஞ்சம் வரும். நம்ம வால்யூம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், இது சப்பாத்தி கட்டில் ஒட்ட முடிப்பாங்கன்னா பண்ண முடியாது, ஒட்ட ஆரம்பிக்கும். ரைட்? ஆமாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்தது இதில் இந்த ஸ்டஃபிங்க. ஆமாம், அதில் அந்த ஸ்டஃபிங் உள்ள வைக்கிறோம். ஒன்று வச்சா போதும். ஒன்று வச்சா. ஓகே, அவ்வளோதான். வச்ச பிறகு வச்சது. ஓகே, காமிங்க ஒன்று. ஆஹா, சோமா சொல்லுவோம் நாங்கள். ஆமாம், சோமா தான் இந்த ஷேப்பில் இருக்கா. ஐயோ, என்னவா இருக்குது. சூப்பர். வெரி நைஸுங்க. ஓகே, நம்ம என்னதான் சுவையாக செஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பார்வைக்கு வந்து எப்படி இருக்கு அதுதான் முக்கியம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பா, நல்லா இருக்குப்பா அப்படி சொல்லி என்ன பண்ணலாம். அதுக்கு என்ன காரணம்னா இப்படி இருந்தால் தான் அது உள்ளே சாப்பிட்றதுக்கு வந்து ஆசைகள் தூண்டும். கரெக்ட். நைஸ். அப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எவ்வளோ நேரம் ஸ்டீம் பண்ணுறது? இது வந்து 30 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணணும். 30 மினிட்ஸ். ஆமாம்,
நார்மலாக கொழுக்கட்டை பண்ணும்போது அதிகபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போகணும்னு சொல்லி நானும் இதோட சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த உளுத்தம் பருப்பு கொழுக்கட்டைக்கு வந்து ஏன் 30 நிமிஷம்? அது உள்ள உளுத்தம் பருப்பு என்னதான் உஸ்லி பண்ணாலும் இந்த மாவு நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த இந்த அரிசி மாவு ஊற வச்சு களைஞ்சி பண்ணுற அரிசி மாவுனா 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஓகே. நம்ம ரெகுலர் பச்சை அரிசி மாவு மார்க்கெட்டில் வாங்குறதுனால அது 25 மினிட்ஸ் கொடுக்கணும். சுட சுட உளுத்தம் பருப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. ஆமாம். இதுக்காக ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி சாப்பிடலாம். நல்ல பொருளுக்கு ஆல்வேஸ் வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டா தான் அது சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? நன்றி. சுட சுட இருக்குது, கொதிக்குது அப்படியே. ஓகே. அந்த ஷேப்பே வேறு மாதிரி சார். ஆமாம். நீங்கள் அந்த பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை அந்த ஷேப்பே வேறு மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கும்போது அந்த லேயர் வந்து தின்னாக தான் இருக்குது. மேலே இருக்க அந்த மாவு, அந்த அரிசி மாவு சர்வதளமா ஒன்று உடச்சி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஐயோ, புட்டு மாதிரி இருக்குது உள்ள. உள்ள அந்த உளுத்தம் பருப்பு நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. அப்போ தான் வந்து அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ஸ்டஃபிங்கோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். எல்லாம் மாவு அதிகமாக இருந்தால் அது மாவு தான் இருக்குமே தவிர மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னும் அந்த மாவு வந்து ஈஷம் அப்படியே வாயில் திக்காக இருந்தால். இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஈஷம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி தாளிப்பு போட்டு நம்ம சாப்பிட்டோமோ அதே மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்போ கூட கொஞ்சம் 1-2 உதிரியாக அந்த மாதிரி இருக்குது. வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாய்ஸ்சர் இருக்குது. மாய்ஸ்சர் வந்துடும். அந்த காரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் காரம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாளிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு 10% 15% அந்த காரம் இருக்குது. பச்சை மிளகா காரம். வெரி குட், சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். உங்களோட சிக்னேச்சர் ரெசிபி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு. எங்களோட இந்த ப்ராடக்ட்டை மக்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற சிரமமும் அதுக்காக நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டோம். அவங்க கேட்குறாங்க, நான் தேடி வரல. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிகளை வந்து விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லை, நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி தரலாம். ஏன்னா உளுந்து வந்து நமக்கு எலும்புக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு பொருள். எனக்கு உங்களோட நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் தரீங்களா? நாங்கள் வந்து ஆதம்பாக்கத்தில் இருக்கோம், சென்னை ஆதம்பாக்கம், சுரேந்திர நகர் 4வது தெருவில் இருக்கோம். கம்பெனி பேர் வந்து ஸ்பெஷாலிட்டி ஃபுட்ஸ். என்னோடய மொபைல் நம்பர் வந்து 9444402749. லேண்ட்லைன் நம்பரும் இருக்குது 22600395. என்னோடய நம்பர் ரீச் ஆகலைன்னா நீங்கள் அந்த நம்பர்லேயும் ட்ரை பண்ணலாம். திங்கள் முதல் சனி வரை எங்கள் பொருள் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை லீவு. நீங்கள் முன்னாடி ஒரு நாள் ஆர்டர் கொடுத்து எழுதுனா நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஏன்னா இது எதுவுமே நினச்ச உடனே பண்ணுற பண்டம் இல்லை, நிறையா சிரமப்பட்டு தான் பண்ணணும். அதனால் வி வுட் ரியலி அப்ரிஷியேட் இஃப் யூ கேன் பிளேஸ் த ஆர்டர் ப்ரீவியஸ் டே. நீங்கள் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க ஒரு வாட்டி சொல்ல முடியுமா? நம்ம வந்து சேவைகள், புழுங்கலரிசி சேவை பண்ணுறோம். அதில் வந்து 4-5 வெரைட்டி பண்ணுறோம். லெமன் சேவை, தேங்காய் சேவை, புளியோதரை சேவை, பிளெயின் சேவை, தக்காளி சேவை, அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி சேவை. சேவையில் இதெல்லாம் பண்ணுறோம். கொழுக்கட்டையில் பார்த்தீங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டை, தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டைங்கிறது இந்த உப்பு உளுத்தம்பருப்பு உசிலி வச்ச கொழுக்கட்டை, அப்புறம் அம்னி கொழுக்கட்டை பண்ணுறோம். அதுக்கப்புறம் மோர்களி பண்ணுறோம், இலை அடை பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். நம்ம மொளாப்பொடி எண்ணெய் தடவின இட்லியும் பண்ணிட்டுருக்கோம். சரி, ஓகே. ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அழகான ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. நீங்களும் சிரமப்பட்டு இவ்வளோ வந்திருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இதெல்லாமும் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்குன்னு மக்கள்கிட்ட கொண்டு செலுத்துறதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. Thank you.